தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் நடைபாதை கடை வைத்திருப்பவர் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவரை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் நடைபாதை கடை வைத்திருப்பவர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். தாமோதரன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. யார் அந்த ஞானசேகரன்? இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் இன்று காலை முதல் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. மேலும் அவர் நேற்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதில் பல்கலைக்கழக உள்புகார் குழுவின் ஒத்துழைப்புடன் விசாரணை செய்து வந்ததாகவும், இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்வதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தற்போது அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புலன் விசாரணையில் அறிவியல் பூர்வமான பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் இந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவருடைய பின்புலம் என்று பார்க்கும் பொழுது இதே பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருவதாகவும், மேலும் இவர் வேறு ஏதாவது குற்ற செய்கையில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் மேலும் தொடர்ச்சியாக காவல்துறை தரப்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வருங்காலங்களில் மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்கலைக்கழக வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெருநகர சென்னை காவல்துறை அதிகாரிகளும் பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரம் சேர்ந்து ஆலோசனை செய்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பினை மேம்படுத்த வருங்காலங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் குற்றவாளியாக தற்போது இந்த கோட்டூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம். நல்லாட்சி, ஒற்றுமை, முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம். கே. அண்ணாமலை, தலைவர், தமிழக பாரதிய ஜனதா.